வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திரு சுப வீரபாண்டியன் அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வருவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட பேசப்பட்டது. ட்விட்டரில் தான் அரசியல் பண்ணுறார் அப்படின்னு விமர்சனம்லாம் வைக்கப்பட்டது. எல்லாத்தையும் மீறி வந்தே விட்டார் கமல். இன்னைக்கு கட்சி, கொடி, கொள்கை எல்லாத்தையும் அறிவிக்க போகிறார். தமிழக அரசியலில் புது வரவு. என்ன மாற்றத்தை தமிழக அரசியலில் கமலுடைய புதிய கட்சி கொண்டு வரும்னு பார்க்குறீங்க திரு சுபவி? ஒருவேளை இன்னும் 24 மணி நேரத்துக்கு பிறகு இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா நான் ஏதாவது விடை சொல்லக்கூடும். ஏன்னா இன்று மாலை தான் அவருடைய கட்சி பெயர் என்னவாக இருக்கிறது, கட்சி கொடி என்னவாக இருக்கிறதுங்கிறது அது வெறும் அடையாளம். அவர் கட்சி கொள்கை என்னவாக இருக்க போகிறது என்பதையும் மாலை தான் அவர் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. எனவே அதை பார்த்துவிட்டு நாம் பேசுவது தான் சரியானதாக இருக்க முடியும். ஆனாலும் அவர் திரைப்படத்தில் ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறார் என்கிற காரணத்தினால ஒரு மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் அவர் மீது விழுகிறது. இன்றைக்கி அனைத்து ஊடகங்களும் அந்த நிகழ்வை காட்டுகின்றன. ஆகையினாலே அது ஒரு பரபரப்பாக பேசப்படுகிற செய்தியாக இருக்கிறது. இதுவரையில், இந்த நிமிடம் வரையில் அல்லது அவர் கட்சி கொள்கையை அறிவிக்கிற வரையில் அவர் பற்றிய எல்லா உரையாடல்களும் அவர் திரைப்படத்துறையிலே இருந்து வந்த பெற்ற புகழை கொண்டு பேசப்படுகிற செய்தி தான். அவர் கொள்கை அறிவிப்புக்கு பிறகுதான் எதையும் சொல்ல முடியும். இப்போது என்னை கேட்டால் பொதுவாக கட்சி தொடங்குகிற யார் ஒருவருக்கும் நம்முடைய வாழ்த்துகள் என்கிற பொதுவான செய்தி தான். நான் ஒரு கட்சி சார்புடையவன், நான் நடுநிலையாளன் இல்லை. எனவே நான் முழுக்க முழுக்க திமுக கழகத்தை ஆதரிக்கிறவன். திமுக கழகம்தான் அடுத்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். கமல்ஹாசன் அவர்கள் திராவிடம், பெரியார் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஆனால் கொள்கைகளில் என்னவாக இருக்கிறது, நடைமுறை என்னவாக இருக்கிறது, இரண்டையும் பார்க்க வேண்டும். வெறுமனே அந்த எழுத்துகள் மட்டுமல்ல, நடைமுறை என்னவாக இருக்கிறது என்று. கமலுடைய கட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் டைம் கொடுங்க, கொள்கையை சொல்லட்டும் அப்படின்னு. இல்ல, கொள்கையை பற்றி பேசுவதற்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நடைமுறை என்னவாக இருக்கும் அப்படின்னா கொள்கையை சொல்லி நடைமுறையெல்லாம் பார்த்த பிறகுதான் நம்ம யூகிக்க முடியும். கண்டிப்பாக நீங்க கொள்கையை சொன்னபோது அந்த கொள்கை நமக்கு உடன்பாடா இல்லையா என்று சொல்லலாம். நடைமுறையில் அவர் என்னவாக இருக்கிறார், நாளைக்கே நீங்கள் அவரே சொல்லியிருக்கிறார், அந்த தேர்தல் வருகிற போது அதனை ஒட்டி கூட்டணிகள் வரலாம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வெளியில் வரட்டும். நீங்கள் சொன்னது போல வந்தே விட்டார் என்பது உண்மை. எனக்கு அவர் வரப்போகிறார் என்பதில் தெளிவான நம்பிக்கை இருந்தது. வந்திருக்கிறார். வந்ததற்கு பிறகு அவர் கொள்கைகளை இன்னமும் சொல்லவில்லை. சொல்லட்டும். நடைமுறை யாரோடு இணக்கமாக இருக்கிறார் ஒன்றை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். எல்லோரிடத்திலும் நீங்கள் வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறீர்கள், ஏன் ஆளுங்கட்சியிடம் பெறவில்லை என்கிற கேள்விக்கு நான் இந்த கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன், பிறகு எப்படி வாழ்த்துக்களை பெற முடியும் என்று அந்த ஒரு இடத்தில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மற்ற பார்வைகள், மற்ற தெளிவுகள் வெளிவந்ததற்கு பிறகு நாம் பேசுவதில் ஒன்றும் பிழையில்லை. பத்ரி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதே அரங்கில் நம்ம விவாதித்தோம். அப்போது கமல் வெளிப்படையாக தன்னுடைய கொள்கையில் எழுதட்டும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் அவர் ஆனந்த விகடன் இதழில் அவர் தொடர்ந்து வாரக்கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தார். அப்போ ஞானியும் நீங்களும் அந்த விவாதத்தில் கலந்துக்கும் போது ப்ரெஷர் குரூப்பாக இருக்கட்டும், கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை, ப்ரெஷர் குரூப்பாவது இருக்கட்டும் அப்படின்னு ஞானி தன்னுடைய கருத்தை முன் வச்சார். நீங்கள் அவருடைய கருத்தை வெளிப்படையாக எழுதட்டும், அப்புறம் பார்க்கலான்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு இன்னைக்கு தொடங்க போகிறார்ல, எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில மாத இடைவெளிக்கு பிறகு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எனக்கு இவர் இந்த நேரத்தில் கட்சியை ஆரம்பிக்கிறாருங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம்தான். நான் அவர் உண்மையிலேயே அவர் அரசியலில் இப்படி குதிப்பார் என்பதை நான் எதிர்பார்க்கல. ஸோ அந்த விதத்தில் நான் என்னுடைய ஊகம் தவறு. நான் ரஜினி கட்சியை அதாவது அரசியல் இறங்க போகிறேங்கிறத அறிவித்த உடனேயே கமல் கொஞ்சம் தயங்குவார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் மாறாக டிசம்பர் கடைசியில் ரஜினிகாந்தோடைய அறிவிப்பு வந்த உடனே இவர் கொஞ்சம் வேகப்படுத்தியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. நான் 2 மாதத்தில் இன்றைக்கு கட்சி, கொள்கை எல்லாவற்றையும் அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னது. இல்லை, இந்த நேரத்தில் குதிப்பார்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்க. நான் இந்த நேரம்னா என்னது, எப்படி? நான் அவர் உண்மையில கட்சியே உருவாக்குவாராங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஏன்னா இது ஒரு பெரும் செலவு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாத ஒன்று. மிக வலுவான திராவிட முன்னேற்ற கழகமும் கொஞ்சம் வலு குறைந்தாலும் ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ரஜினிகாந்தும் இறங்கும்பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி என்று பார்த்தால் இருவருக்கும் இடையே ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ரஜினி தான் முன்னிலையில் இருக்கிறவர்.
அதெல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு பின்னடைவை ஒருவேளை மனசுல ஏற்படுத்துமோ, அதன் காரணமாக சரி நம்ம நேரடியாக உள்ளே இறங்காமல் ஒரு அந்த பிரஷர் குரூப்புங்கிற மாதிரியாகவே இருப்பாரோன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் அதை விரைவுபடுத்தி உள்ளே இறங்கி இருக்கிறது எனக்கு ஆச்சரியம். ஒன்று, இவர் இதனால் வரைக்கும் இவர் எழுதாமல்லாம் இல்லை. ட்விட்டர், பல்வேறு பேட்டிகள் ஆங்கில ஊடகங்களுக்கும் தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளுக்கும் நிறைய பேசினார். இப்பொழுது இந்த வார பத்திரிகை தொடர் வந்துட்டு இருக்கு. ஆனால் உண்மையில் அதிலிருந்து கிறிஸ்டலைஸ் ஆகி ஒரு தெளிவான கொள்கை கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பொத்தாம் பொதுவாக எழுதுவதற்கும் இதுதான் என்னுடைய அஜெண்டா என்று எழுதுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு நாளில் கட்சி அறிவிக்க போகிறோம், அன்னைக்கு கட்சி கொடியையும் பெயரையும் கொள்கையும் சொல்ல போகிறோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ண பிறகு அவர் எழுதக்கூடிய வாரத்தொடரில் அதை சொல்லணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பேசுவதை விட பக்கம் பக்கமாக எழுதுகிற இடத்துல எனக்கு தெரியல அப்படின்னா இந்த 1 மணி நேரத்தில் அவர் என்ன சொல்லுவாருங்கிறதுல எனக்கு ஆச்சரியம் தான். அது பார்ப்போம், அது என்ன சொல்றாருங்கிறத. கொள்கைங்கிறது ஒரு அரை மணி நேரத்திலேயோ ஒரு பேட்டியிலையோ வரக்கூடியதில்லை. அதில் ஒரு 5-6 புள்ளிகளை எடுத்துக்கொண்டு அதை விரிவாக பேசி அதற்கு மேலே 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 விளக்கங்கள் தந்து அப்படிதான் ஒன்று அது ஒரு கிறிஸ்டலைஸ் ஆகிறது அது. ஆனால் நிறைய எழுதியும் நிறைய ட்விட்டரில் கருத்துக்கள் கொடுத்தும் கூட அங்கே ஒரு தெளிவின்மை இருக்குது எனக்கு. அப்போ இது இப்படியே தான் போயிடுமோங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஆனால் இது அவர் மேலே மட்டும் நம்ம அதிக அழுத்தத்தை சுமத்த முடியாது. வேற யார்? ரஜினிகாந்த் தினத்தை சொல்லிட்டாரு, ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் நாம் இதை கேட்குறத கேட்டுட்டு தான் இருப்போம். உங்களுடைய ஒரு 10 பாயிண்ட் அஜெண்டா என்ன? 1, 2, 3, இதில் நாங்கள் இப்படி நடந்து கொள்வோம், இதில் நாங்கள் அப்படி நடந்து கொள்வோம், இதை நாங்கள் இப்படி கையாளுவோம், இப்படி கையாள மாட்டோம், இவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்கிறது முதல்ல. அதன் பிறகு செயல் திட்டம் அதெல்லாம் நமக்கு தேவை, அதெல்லாம் கட்டாயமாக நமக்கு தேவை. ஆனால் பார்ப்போம் என்ன வரப்போகிறது. இரவு வரைக்கும் தானே, ஒரு அதிகபட்சம் 12 மணி நேரம் தான் பொறுத்து இருக்கணும். கலாம் வீட்டில் இருந்து இதை தொடங்குறார், அதில் ஏதாவது பிரத்யேகமான காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இயல்பாக இன்றைக்கு மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் மீது மாணவர்களிடம் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. நான் பார்க்குறேன், இன்றைக்கும் கூட கல்லூரிகளில் போய் நான் பேசுகிற போது கலாம்னு பேரை சொன்ன உடனே மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. எனவே இளைஞர்களை கவருவதற்காக இருக்கலாம், அவருக்கு அப்துல் கலாம் இடத்துல ஒரு ஈர்ப்பும் இருக்கலாம். எனக்கு அப்துல் கலாம் பற்றிய 2 பார்வைகள் உண்டு. அது இந்த இடத்திற்கு தேவையற்றது. அதே நேரத்தில் அவருக்கு இளைஞர்களிடம் ஒரு ஈர்ப்பு இருக்கிற காரணத்தால் அப்படி இருக்கலாம். ஆனால் அது ஏற்கனவே ஒரு முறை முயற்சி செய்யப்பட்டது. அப்துல் கலாம் இடத்துல இருந்து நாங்கள் தொடங்குகிறோம், அவருடைய உதவியாளராக இருந்து நான் தொடங்குகிறேன் என்று தொடங்கி அவையெல்லாம் வெற்றி பெறவில்லை. எனவே அப்துல் கலாம் இடத்திலிருந்து தொடங்குவது என்பதால் அரசியல் என்பதை நான் கருதவில்லை. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசும்போது அப்துல் கலாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், அதனால அங்கிருந்து தொடங்கக்கூடாது, அவர் அரசியலுக்குள்ள இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த வாதம் அங்கிருந்து தொடங்குவதால் அப்துல் கலாமை அரசியலுக்கு இழுக்கிறோம் என்று சொல்ல முடியாது. இரண்டாவது, அவர் குடியரசுத் தலைவராக இருந்தார். அரசியலை விட்டு விலகி நிற்கிற ஒருவர் குடியரசுத் தலைவராக இருக்க முடியாது. எல்லாம் அரசியல் அங்கமாக இருக்கிற போது அரசியலில் அங்கமில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? எனவே இந்த தடைகளை எல்லாம் நான் மிக நியாயமானது என்று பார்க்கவில்லை. அது அவருடைய விருப்பம், எங்கிருந்து வேண்டுமானாலும் தொடங்கலாம். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து தொடங்குவது என்பதை அந்த பள்ளி கல்வித்துறை தடை செய்திருப்பது சரிதான். ஏனென்றால் பள்ளிக்கூடம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இப்படி ஒவ்வொருவரும் அந்த இடத்திற்கு போக தொடங்கினால் அது கட்சிகளினுடைய மையமாகும். அதை தடுத்த உடனே அதை கைவிட்டது இரண்டுமே சரியா. கமலஹாசன் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கலாமுடைய வீட்டிலிருந்து தொடங்குவது, அதற்கான எதிர்ப்பு. தமிழகத்துடைய மாபெரும் ஐகான்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா அது அரசியல், கலைத்துறை, அறிவியல் துறை, வேறு என்ன பேர் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். அதில் கட்டாயமாக அப்துல் கலாம் மிக மேலிடத்தில் இருப்பார். பொதுவாக அரசியல் கட்சிகள் ஏதோ ஒரு அரசியல் மையத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க இல்லையா? அது பெரியாராக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம். அப்படி அந்த மாதிரியான தளத்தில் வைத்து பார்க்கப்படக்கூடிய மாதிரியான ஒரு இடத்துல தான் அப்துல் கலாம் இருக்கிறார்.
அதை தொட்டு காண்பிக்கும் பொழுது இதனாலேயே வந்து அப்துல் கலாம் மீது மிக அதிகமான மரியாதை வைத்திருப்பவர்கள் எல்லாரும் கமலஹாசனுக்கு வாக்களித்து விடுவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் அவர் வந்து தான் எதற்காக நிற்கிறேங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கொடி காட்டுறார். அப்துல் கலாமுக்குன்ற ஒரு பிம்பம் இருக்கிறது இல்லையா, அந்த பிம்பம் வந்து ஒன்று குழந்தைகள் மீதும் இளைஞர்கள் மீதும் ஒரு பெரும் அன்பு வைத்திருந்தவர். தொடர்ந்து இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இந்தியா முழுவதும் எல்லா மொழிகள்லையும் வந்து அப்துல் கலாம் மீது பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, பயோகிராஃபிஸ். ஸோ அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறீங்க. அவரை நீங்கள்லாம் அபகரிச்சிக்க முடியாது, ஏன்னா யார் வேண்டுமானாலும் அவருடைய படத்தை பின்னாடி வச்சுக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலை தான் இன்றைக்கு. ஆனால் நீங்கள் உங்களை அவரோட வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ். பட் இது வந்து நீர்த்து போகவும் செய்திடலாம். நாளைக்கு எல்லாரும் அவருடைய படத்தை மேலே வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன அவருக்கு என்ன வித்தியாசம் என்று பார்க்கப்படும். அதற்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகளும் அதே மாதிரி தான். இப்போ பாரதிய ஜனதாவை பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அப்துல் கலாமை தங்களுடைய ஒரு ஐக்கனாகவே அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு உண்மையான முஸ்லீம் என்பவர் அப்துல் கலாம் போல இருக்க வேண்டும் பாருங்கள், நாங்கள் தான் அவரை வந்து பிரசிடென்ட் ஆக்கினோம் அப்படின்ட்டு அந்த க்ளோஸ்னஸ், அந்த அசோசியேஷனை வந்து விரிவாக்கி காட்டியவர்கள் பாரதிய ஜனதா. இப்ப அதன் காரணமாகவும் இப்ப இவர் அபகரிக்கும் பொழுது எங்களுக்கு போயிருதேங்கிற ஒரு எண்ணமாகவும் இருக்கலாம். கமல் போட்டியா வந்துட்டாரோ? நிச்சயமா நாளைக்கு ரஜினியும் வந்து நிச்சயமாக அப்துல் கலாம் பேரையும் சொல்லத்தான் சொல்ல போறாரு. இன்றைய சூழல்ல, தமிழக அரசியல் சூழல்ல புதிய கட்சிக்கான அந்த தேவை, அந்த இடம் இருக்கா? இல்லை, எப்போதுமே ஒரு கட்சிக்கான தேவை என்பதை காலம் மக்கள் எல்லோரும் முடிவு செய்கிறார்கள் என்று நாம் சொன்னாலும் கட்சியை தொடங்குகிறவர்கள் தான் அதை முடிவு செய்கிறார்கள். இப்போது இவர் கட்சியை தொடங்கலைன்னா தேவையே இல்லை என்று முடிவுக்கு வந்துவிட முடியும். உகந்த சூழல் இருக்கு நினைக்கிறார். அதாவது என்ன நினைக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு ஓய்வில் இருக்கிற கட்டத்தில் இது உள்ளே வருவதற்கு உகந்த நேரம் என்று கருதுகிறார்கள். அப்படியானால் அதில் அடிப்படை என்னவாக இருக்கிறது என்று பாருங்கள். தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு இது உகந்த நேரம் என்று கருதுகிறார்களா, மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு உகந்த நேரம் என்று? மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு எல்லா நேரமும் உகந்த நேரம். அதற்கு காலம் தருணம் பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை. எனவே இந்த காலம் பார்த்து வந்திருக்கிறார்கள். ஒரு விதத்தில் எனக்கு இன்றைக்கு கமல் அவர்கள் கட்சி தொடங்குகிறார் என்பது சரியானது. ஏனென்றால் ரஜினிகாந்த் அவர்கள் போர் வந்தால் மட்டும்தான் வருவேன் என்கிறார். தேர்தலுக்கு மட்டுமே வருவேன் என்று சொல்லுவது மிக மிக பிழையானது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் வரவது என்று முடிவு செய்துவிட்டால் அரசியலில் வர வேண்டும், மக்களிடம் பேச வேண்டும். இப்போது நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் என்று சொல்லுவதை விட நேரடியாக வந்தது சரிதான். எப்போது வருவதா இல்லையா என்பதையெல்லாம் அவரவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். வருவது என்று முடிவு செய்துவிட்டால் வந்துவிட வேண்டும். வந்ததற்கு பிறகு எல்லாவற்றிலும் பங்கேற்க வேண்டும். புதிய கட்சிக்கான தேவையும் சூழலும் கணிஞ்சிருக்கா? இல்லை, அதாவது இந்த பதவி ஆட்சியை கைப்பற்றி அதன் மூலமாக மாற்றத்தை கொண்டு வருவது அப்படிங்கிறத இன்றைக்கு வந்து பலரும் தங்களுடைய கருத்தாக வச்சுருக்காங்க. மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து அது ஒரு குறுக்கு வழியாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் ஆட்சிக்கு வந்தால் பெரிய மாற்றத்தை எல்லாம் நிகழ்த்திவிட முடியும்னு நான் நினைக்கல. குறைந்தபட்ச மாற்றங்களை கொண்டு வர முடியும். இல்லை, நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் தான் கொண்டு வர முடியும். நீங்கள் மக்களுடைய கருத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் நினைச்சு ஒரு ஆர்டர் போட்டெல்லாம் மாற்றிட முடியும். கட்சியுடைய கொள்கைகள் திட்டங்களாக மாறுது இல்லைங்க, அதெல்லாம் மாறினாலும் மாறுறதுக்கு அதிகம் இல்லை. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி இருக்கு இல்லையா, அந்த நிர்வாக எந்திரத்தை நீங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் செய்துவிட முடியாது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். எவ்வளவோ நாளாக நம்ம ஊரில் வந்து சாதி மாற்று திருமணங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்கள் எவ்வளோ சட்டம் போட்டு மாற்றுவீங்க? எதாலையும் மாற்ற முடியாது. அந்த மக்கள் வந்து இதுதான் அகமண முறை தான் முக்கியமானது, மற்ற மாதிரியாக திருமணம் நடந்ததுன்னா நாங்கள் வெட்டி கொள்ளுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சுருந்தாங்கன்னா எந்த அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. ஆனால் மிக தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்வதன் மூலம் அதற்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே இல்லாத வகையிலேயே அதில் ஒரு பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளால் கொண்டு வந்துட முடியும். இதே மாதிரி நீங்கள் வந்து மதுவுக்கு எதிரான நான் ரொம்ப கிளிஷே விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன், அதையே வச்சுக்கொள்வோம். மதுவுக்கு எதிரான பிரச்சாரங்கிறது நீங்கள் அரசுக்கு வந்தீங்கன்னா உண்மையில அதற்கு மாற்றமாக தான் முடியும்.
ஏன்னா ஒரு அதிகாரி சொல்லுவாரு, இங்க பணமே இருக்காதுங்க, உங்களால எதையுமே செய்ய முடியாதுன்னா, சரி இன்னும் 10 திறந்துக்கோ. இல்ல, பெண்கள் வந்து வாக்களிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் இயற்றணும், அதுக்கு நீ அதிகாரம் தேவை. சுயமரியாதை திருமணத்தை வந்து கொண்டு வரணும், அதுக்கு ஒரு சட்டம் இயற்றணும், அதிகாரம் தேவை. இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் தேவை, அதிகாரம். இது எதற்குமே நீங்க இதை எப்படி மனமாற்றம் மூலமா சாத்தியப்படுத்த முடியும்? இது எதற்குமே நீங்கள் ஆட்சியை கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆட்சியாளர்களை அதை நோக்கி நகர்த்த வேண்டும். ஆட்சியாளர்கள் எப்ப அதை நோக்கி நகருவாங்க? ஒரு பெரும் திரளான மக்கள் கூட்டம் எனக்கு அது வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர்களே அதை செய்து விடுவார்கள். அப்ப அந்த பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை நகர்த்தி, எங்களுக்கு இது தேவை, நீ இதை செய்யவில்லை என்றால் நாங்கள் உனக்கு எதிராக வாக்களிப்போம். இதுதான் பெரியாருடைய பாணியாக இருந்தது. யார் ஆட்சிக்கு வந்தா என்ன, எங்களுடைய அஜெண்டா இது. இந்த அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன விதத்திலெல்லாம் அழுத்தம் தர வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம். இல்ல, ஆளுங்கட்சி கிட்ட சொல்லி கெஞ்சி கெஞ்சவே மனு போட்டு செய்யறதை விட நீங்க அதிகாரத்துக்கு வந்தா செய்ய முடியாதா? அப்படி ஒரு பார்வை இல்லை. அதுதான் உண்மையில எக்ஸ்பென்சிவ். நீங்க அதிகாரத்துக்கு வருவீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு நீங்க வேற யாரெல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாத்தையும் கவனமா பாருங்க. அதாவது கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்றால் ஆட்சி என்பது மிக முக்கியமானதாக நான் நினைக்கல. நீங்க அதாவது சட்டம் போட்டு எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது என்று நண்பர் பத்ரி சொல்வது சரிதான். ஆனால் ஆட்சியில் இருப்பதால் எதுவுமே செய்ய முடியாது என்பதில் எனக்கு உடன்பாடில்லை. கண்டிப்பாக முடியும். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். நீங்கள் சொன்னது போல மிக அடிப்படையாக சுயமரியாதை திருமணமோ அல்லது பெண்களுக்கு சொத்துரிமை என்பதோ ஆட்சி அதிகாரத்திலிருந்து தான் வருகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போதுதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு சட்டம் முன்வடிவத்தை கொண்டு வர முடிகிறது. அது அதற்கு பிறகு ஏராளமான தடைகளை சந்திக்கிறது என்பதெல்லாம் ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து பெருந்திரளான மக்கள்கிட்ட மனமாற்றத்தை ஏற்படுத்துறது மூலமாகவே செய்ய முடியும். ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது ஒரு சுயநலம் தான். இல்ல, அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்தாலும் யார் செய்ய வேண்டும்? ஆட்சியில் இருப்பவர்கள் தானே செய்ய முடியும். ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஆகையினால இரண்டும் தேவையானது. இரண்டு தளங்களிலும் வேலை செய்ய வேண்டும். அதில் மிக முதன்மையானது மக்களிடம் வேலை செய்வதுதான். அதில் எனக்கு இரண்டாவது கருத்து இல்லை. மக்களிடம் ஒரு மனமாற்றத்தை உருவாக்குவதும் அந்த கருத்துக்கு ஒரு அழுத்தத்தை பெறுவதும் தான் அடிப்படையில் முதல் தேவை. ஆனால் அது மட்டுமே போதுமானதில்லை. ஆட்சிக்கும் வந்தாக வேண்டும். இரண்டு தளங்களிலும் பணியாற்ற வேண்டியிருக்கிறது. இது ஒரு தளம், அது ஒரு தளம். ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. ஒன்றை இன்னொன்று முற்றிலுமாக புறக்கணித்து விட முடியாது. அதாவது நீங்கள் ஆட்சியின் மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியும்னா நீங்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கணும். வெளியில் இருந்து இருக்கும் பொழுது யார் ஆட்சியில் இருந்தாலும் நீங்கள் அவர்கள் மீது அழுத்தத்தை செலுத்தி சில காரியங்களை செய்து கொள்ள முடியும். நான் இது ஆட்சிக்கு வருவது சுயநலம் அப்படின்னு ஒரு பட்டவர்த்தனமாக நான் அப்படி சொல்லலை. அதில் சுயநலமும் கலந்துருக்கும், இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் மிக முக்கியமான விஷயம், நம்ம கடந்த பல ஆண்டுகளில் பார்த்தது, கொள்கை என்னவாக இருந்தாலும் ஆட்சி என்று வரும்பொழுது நடக்கக்கூடிய சமரசங்கள் ரொம்ப பெரிதாக இருக்குது. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஆட்சியும் அது தரக்கூடிய வசதிகளும் உங்களை தொடர்ந்து உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கு. உங்களுடைய கோர் ஐடியாலஜியிலிருந்து நீங்கள் நகர ஆரம்பிக்கிறீங்க. இல்லை, இப்போ கமல் நினைக்கிறது எல்லாத்தையும் செய்யணும், இல்லை குறைஞ்சபட்சமாவது செய்யணும்னா அவர் அதிகாரத்துக்கு வர்றதானே சரியா இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட அதை சொல்லி அதை புரிய வச்சு கொண்டு வர முடியும்னு நம்ப முடியுமா? முதல்ல ஒற்றை புள்ளியில் ஆரம்பிக்கணும். நீங்கள் கமல் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறார்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எதை முதன்மையாக செய்ய விரும்புகிறார் இன்னி வரைக்கும் நமக்கு தெரியாது. அந்த ஒற்றை அஜெண்டாவை நீங்கள் சொல்லி அதை செய்ய முடியும் என்றால் அதைத்தானே நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸாக கருதணும். ஆட்சிக்கு வருவதெல்லாம் இன்னொரு ட்ராக், அது நிச்சயமாக. ஆனால் அந்த ஒற்றை அஜெண்டா என்ன, நீங்கள் சொன்ன உடனே அது நடந்துருச்சுன்னா நான் இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் செய்யக்கூடாது, நான் தான் செய்யணும், நான் ஒரு கட்சியை உருவாக்கி என்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தி நான் முதல்வராக ஆகி நான் செய்து, இப்படி நான் சொல்லும்போதே ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஞாபகம் வந்துருது திடீர்னு. அதுவா நமக்கு தேவை? ஒரு செயல் செய்யப்பட வேண்டுமா, அது என் காலத்திலாக இருந்தாலும் சரி, என் காலத்துக்கு பிறகாக இருந்தாலும் சரி, அல்லது அதை நான் செய்ய வேண்டுமா? இதுல தான் இன்றைய அரசியல்ல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தன்னலமே இல்லாத பொதுநலம் என்பது என்னை பொறுத்தளவு அது கற்பனை. அப்படிலாம் இருக்க முடியாது. தன்னலம் எல்லாத்தையும் இருக்கு. அந்த அளவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஐயா பெரியார் ஒரு முறை சொன்னார், மழை பெய்வது பொதுநலம், குடை பிடிப்பது தன்னலம்னார்.
பொதுநலம் மழையளவும் தன்னலம் குடையளவும் இருந்தால் சரி. ஆனால் நாட்டில் மாறிப்போய் தன்னலம் மழையளவும் பொதுநலம் குடையளவுமாக இருக்கிறதுங்கிறது தான். எனவே தன்னலமே கூடாது என்றெல்லாம் அப்படி துறவிகளாக எல்லாம் எல்லாரும் இருக்க முடியாது. துறவிகளே யாரும் தன்னலம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கு துறவிகள் தான் இன்றைக்கி ரொம்ப சௌரியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆகையினால அது பிழை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தால்தான் சிலவற்றை செய்ய இயலும் என்பதையும் நான் ஏற்கிறேன். 2 தடங்களும் வேண்டும் என்பது என்னுடைய அழுத்தமான கருத்து. கமல் பொதுக்கூட்டத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வருவதாக செய்திகள் இருக்கிறது. அவர் சித்தாந்த அடிப்படையிலான அரசியலும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கையில் எடுக்கல. நல்ல நிர்வாகம், குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதான் முன்னிலைப்படுத்துகிறார். ஊழல் இல்லாத நிர்வாகம் அப்படிங்கிறத அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டு முன்னிலைப்படுத்தப்படுகிறார். பினராயி விஜயனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திராவிட அரசியலை கமலஹாசன் பேசுகிறார். ஸோ திராவிட அரசியல், பொது உடைமை கொள்கை, நல்ல நிர்வாகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலவையான அரசியலை கமலஹாசன் முன்னெடுப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் பேசுறதை வச்சு, அவர் செயல்படுறதை வச்சு அப்படி ஒரு தோற்றத்தை அவர் கொடுக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவர் திராவிட அரசியல் சொல்றார். பிறகு காவியோடு தொடர்பு இருந்தால் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றார். காவிக்குள் கருப்புக்குள் காவியும் அடக்கம் என்று சொல்றார். கருப்புக்குள் காவி பேசுறாரு, இந்து தீவிரவாதம் பேசுறாரு, நான் இந்து விரோதி இல்லைன்னு பேசுறாரு. அதுல ஒரு சில முரண்பாடுகள், குழப்பங்கள் இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள்ல ஒரு தெளிவா அவருடைய பார்வையை முன்வைக்கிறாருன்னு பார்க்க முடியாதா? திராவிட அரசியல் பேசுறாரு, பொது உடைமை கொள்கையே பேசுறாரு, அவங்க அந்த தலைவர்களை போய் பார்க்கிறாரு, பினராயி விஜயனை போய் பார்க்கிறாரு, நல்லக்கண்ணை போய் பார்க்கிறாரு, இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள அழைச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் வச்சு பார்க்கிற போது இதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில முரண்பாடுகள் இருந்தாலும் முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறாருன்னு பார்க்க முடியாதா? இல்ல, அவர் ஒரு தேர்தல் அரசியலை நோக்கியும் பல செய்திகளை கொண்டு வருகிறார்னு எனக்கு தோணுது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இல்லை. இன்னொரு செய்தி, அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சியின் கிளையும் தமிழ்நாட்டில் இருக்கு. அவருடைய கட்சியினுடைய கிளைக்கு கூட்டங்களுக்கு வந்ததில்லை. கமலஹாசனுடைய கூட்டத்துக்கு வருகிறார்னா எல்லாம் அந்த புகழ் பெற்றவர்கள் ஒன்றாக சேருவதன் மூலம் மக்களின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற உத்தியாகத்தான் எனக்கு அது படுகிறது. இன்னொன்று, நீங்கள் எண்ணி பார்த்தால், நீங்கள் பினராயி விஜயன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். இங்கே பாருங்க, நீங்க இன்றைக்கு கமலுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய விளம்பர வெளிச்சம், சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளராக தோழர் பாலகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நான் அவரை சந்தித்தது கூட இல்லை, ஆனால் அவரை பற்றி நிறைய படித்திருக்கிறேன். ஒரு 48 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவரை பற்றி இந்த நாட்டில் யாரும் பேசவே இல்லை. அதாவது குறிப்பாக சொன்னால், அண்ணாமலை நகர் நடந்த அந்த பத்மினி கொலை வழக்கில் அவருடைய பங்கு மிக பெரியது. இப்படி ஒருவர் அரசியல் இருக்கிறார், வந்திருக்கிறார், அவர் என்ன செய்வார், சிபிஎம்ல ஒரு மாற்றம் இருக்குமா என்கிற கேள்விகளுக்கே நாம் போகாமல், திரைப்படத்தில் புகழ் பெற்றவர்கள் என்கிற காரணத்தினாலேயே கூடுதலாக விளம்பர வெளிச்சத்தை கொடுத்து, அரவிந்த் கெஜ்ரிவால் திரைப்படத்துல புகழ் இல்ல அதாவது இங்க நான் பினராயி விஜயன் சொல்லுற போது சொல்றேன், சிபிஎம்மினுடைய கட்சியில நீங்க அங்கிருந்து கேரள முதலமைச்சரை தான் அழைக்க வேண்டும் என்பதல்ல. நீங்க முதல்ல இது ஒரு கூட்டணிக்கான தொடக்கமா என்றெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய செல்வாக்கும் இல்லை. கெஜ்ரிவால் அறியப்பட்ட முகம். ஆகினால அவர் யாரை அழைத்திருக்கிறார், எதற்காக என்பதெல்லாம் இப்போதே நாம் கணிப்பது ரொம்ப முன்கூட்டியதாக இருக்கும்னு கருதுகிறேன். நேற்றைக்கு வரைக்கும் அவரை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த ஒருவர் நேற்று அவரை சந்தித்து, இது ஒரு மாற்று அரசியலுக்கான தொடக்கம், நாங்கள் எல்லாம் ஒரே மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி பேசுவோம். கெஜ்ரிவால் வர்றாரு, எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்சிகள் சார்ந்துங்காம ஒரு லார்ஜ் ஒரு கொள்கை அளவில் பார்த்தா கெஜ்ரிவால் கொஞ்சம் இந்த லெஃப்ட் ஆஃப் சென்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைத்தவர். அவர் ஆரம்பித்ததிலிருந்து நிறைய நகர்ந்து போய் இன்றைக்கு நிறைய குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகியிருக்காரு. நேற்றுக்கு முக்கியமாக பெரிய குற்றச்சாட்டு, அந்த தலைமைச் செயலர் என்னை ராத்திரி 12 மணிக்கு ஒரு சந்திப்புக்கு கூப்பிட்டு உள்ள எம்எல்ஏக்களை விட்டு என்னை அடிச்சாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. அது இன்னைக்கு எப்படி அது நடக்க போகுதுன்னு, அந்த விவகாரம் எப்படி பெருசாக போகுதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் கெஜ்ரிவாலை கூப்பிடுறதே ஒரு லயபிலிட்டியாக கூட இருக்கலாம் கமலுக்கு. குற்றச்சாட்டு தான். ஆனா ஒரு தலைமைச் செயலர் முதல்ல ராத்திரி 12 மணிக்கு கூட்டத்துக்கெல்லாம் சந்திப்புக்கெல்லாம் கூப்பிடுறதே முதல்ல தவறுன்னு நான் நினைக்கிறேன். சரி, அது அரசு அதிகாரிகள் என்னதான் அதுக்கு நீங்க ராத்திரி 12 மணிக்கெல்லாம் கூப்பிடலாமா? அது நியாயமா தெரியல எனக்கு. அது இருக்கட்டும், அது உண்மை என்னன்னு தெரியாது. தலைமைச் செயலர் பொய் சொல்றாருன்னு கூட வச்சுக்கலாம், அதை விட்டுருவோம். அதை அரவிந்த் கெஜ்ரிவால்
இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையை பல சிறு கட்சிகளுக்கு விதைத்தார். அது கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருடத்தில் ஒரு கணிசமான இடங்களை பெற்று அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்ற 2 பெரும் கட்சிகள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு கட்சிக்கு 0 இடம், இன்னொரு கட்சிக்கு வெறும் 3 இடம்ங்கிற மாதிரியான ஒரு மாபெரும் வெற்றியை அடைய முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, நிரூபித்து காட்டியவர். உண்மையில கமலஹாசன் சினிமாவில் செய்யறத அவர் நிஜ வாழ்க்கையில் செஞ்சு காமிச்சிருக்காரு. ஒரு பாட்டு பாடிட்டு கடைசியாக ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க இல்லையா சினிமாவில், அதே மாதிரி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போய் எக்கச்சக்கமான இடங்களை அவர் பெற்றதை பார்த்து பல கட்சிகளுமே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கேட்கும் பொழுது உங்களால் ஜெயித்திட முடியுமானா, ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிக்கவில்லையா, எங்களாலும் அது போல முடியும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்தோம். அப்போ அவர் ஒரு அந்த விதத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அவரை காண்பித்து அரவிந்த் கெஜ்ரிவாலை போல அவருடைய கொள்கை என்னவா இருந்தாலும் சரி, என் கொள்கை என்னவா இருந்தாலும் அப்படி பேசும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி ரொம்ப குறைச்சு பார்க்கிறோமோ. ஏன்னா அவங்க செஞ்ச கிரவுண்ட் ஒர்க், அதுக்கு முன்னாடி அவங்க தேர்தலில் பார்த்த வேலைகள், மக்கள் அவங்க பேசினது, தேர்தலுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச வேலைகள் எல்லாத்தையும் நம்ம புறந்தள்ளிட்டு இதை செய்ய இல்லவே இல்லை. நான் சொல்றது அந்த வழிமுறைகளை நீங்கள் கையாள்வதாக இருந்தால் நீங்கள் வேற பண்ணியிருப்பீங்க. உண்மையில அந்த வழிமுறைகளை கையாளுறதா இருந்தா அவர் என்னத்தை முன்வைத்தாரு, வீடுகள் அனைத்துக்கும் குறைந்தபட்சம் இத்தனை அளவுக்கு குடிநீர் தருவோம், எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைப்போம் அப்படின்ட்டு அவர் கையில் கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மீட்டர் எல்லாம் கட் பண்ணி கரண்ட் வரும் ஆனால் மீட்டரில் ஓடாதுன்னு சட்டத்துக்கு புறம்பான வேலைகள்லாம் செய்தார். அப்புறம் மொஹல்லா கிளினிக் உருவாக்குவோம், ஸோ ஹெல்த் கேர், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். இன்னும் கமல்லாம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயங்களை பற்றியே ஒன்றும் பேசலை. தமிழ்நாட்டில் எத்தனை வீடுகளுக்கு பைப்டு வாட்டர் சப்ளை வருது, அதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, அதெல்லாம் சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழிமுறைகளை எல்லாம் அவர் பின்பற்றுகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய வெற்றி தான் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அவர் இங்கே கூப்பிட்டு பேச போகிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் போகிற இடங்கள்லாம் ஆங்கிலம் தெரிந்திருந்தாலும் ஹிந்தியில் மட்டுமே பேசக்கூடியவர். அவர் இங்கே எதில் பேச போகிறார் அப்படின்னு தெரியல, அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும், பார்ப்போம் அதையும். அவர் தன்னுடைய கான்ஸ்டிடுவன்சிக்கு தான் பேசுவார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அவர் இங்கே வரும்பொழுதும் கூட அவருடைய கான்ஸ்டிடுவன்சியாக நினைக்கக்கூடிய டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி, ஏன்னா இது லைவ் கவரேஜ் இருக்கும், ஆல் இண்டியா நியூஸ் சேனல்ஸ் இதை கவர் பண்ண போகிறாங்கன்னா அவர் தன்னுடைய பகுதியை நோக்கி தான் அவர் பேசுவார்னு நான் நினைக்கிறேன். இங்கே இவர் இன்னொரு சிக்னல், இந்த சிக்னலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுது. இன்னைக்கு கமல் என்ன சிக்னலிங் கொடுக்குறாரு, நான் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுதே என்னால் கெஜ்ரிவாலை இங்கே வரவழைக்க முடியும், பினராயி விஜயன் வராவிட்டாலும் கூட அவர் வீடியோல ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. எனக்கு பாலகிருஷ்ணன் யாருன்னு அவருக்கு தெரியுமாங்கிறதே தெரியாது, எனக்கு அவங்க முக்கியம் இல்லை. நான் நினைத்திருந்தால் நான் மம்தா பானர்ஜியையோ, இப்போ நிதிஷ்குமார் கூப்பிட முடியாது, அவர் பிஜேபி சைடு போயிட்டாரு, இப்படி இந்த மாதிரி யாரை வேண்டுமானாலும் இங்கே கொண்டு வர முடியுங்கிற ஒரு சிக்னலிங் ஒன்று கொடுக்குறாரு. அந்த சமிக்கைகள் ஒரு பல தளங்களுக்கு போகணும்னு அவர் நினைக்கிறார். இது ஒரு ஷோவா மாறிடுது. இந்த சமயத்துல தான் இது ஒரு அரசியல் செயல்பாடுங்கிறதுலேருந்து தாண்டி இது தொலைக்காட்சிக்கான ஒரு செட்டு போட்டு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் பலருக்கு பல சமிக்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் மாறுகிறது. சரி, கட்சிகளோட நிலைப்பாடு குறித்து நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துட்டு பேசலாம். கமல் அரசியலுக்கு வருவதனால எந்த கட்சிக்கு ஆபத்து அப்படின்னு பார்க்கிறது? யாரோ ஒருவருடைய வாக்கு வங்கியை அவர் பிரிக்க போறாரு அப்படின்னா யாருடைய வாக்கு வங்கியை பிரிப்பார் அப்படிங்கிறத நம்ம பேசியாக வேண்டியதா இருக்கு. அதுல தொடர்ந்து முன்வைக்கப்படுறது திமுகவோட வாக்கு வங்கியை தான் அவர் பிரிப்பாரு அப்படின்னு சொல்ல, திமுகவுக்கு தான் அது ஒரு ஆபத்தா இருக்கும். கட்சி தொடங்குறது அதிமுகவுக்கு எதிராக, அதிமுகவை தான் அவர் கடுமையாக விமர்சனம் பண்றாரு. ஆனா அந்த ஓட்டுகள் கமலுக்கு போகும் அப்படின்னு பேசுறதை விட திமுகவுக்கு ஆபத்து அப்படின்னு தொடர்ந்து பேசப்படுது. இல்லை, நான் அப்படி கருதலை. காரணம், அவர் இப்போ ஒரு வேளை அவருடைய சில பேச்சுகளில் பார்க்கும்போது வளர்ந்து ஒரு கட்டத்தில் திமுகவோடு கூட அவர் வரக்கூடுமா என்று தெரியவில்லை. எதையுமே இப்போ நம்ம ரொம்ப முன்கூட்டி கணிக்க முடியாது. ஆகையினால அவர் இப்போ கூட செயல் தலைவர் தளபதி அவர்கள் அந்த காகிதப்பூ மணக்காது அப்படின்னு சொன்னபோது அவர் சொல்லியிருக்காரு, அது என்ன சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறார். எனவே பூவல்ல விதை என்று சொல்றார். நான் முளைத்து பூவாகி மனம் தருவேன் அப்படின்னு சொல்ற, அதெல்லாம் அவரை பற்றிய அவருடைய நம்பிக்கை. ஆனால் இப்போ திமுகவுக்கு எதிராக
அவருடைய வாக்குகள் அவர் பிரித்து எடுத்துகிட்டு போவார் நான் கருதுறேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கலகலத்து போய் இருக்கிறது தமிழ்நாட்டில். வலுவான கட்சியாக இருந்து கலகலத்து போயிருக்கிறது அதிமுக தான். அது ஏற்கனவே இரண்டாக பிரிந்திருக்கிறது. அந்த வாக்குகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவான திரைப்பட ரசிகர்கள் கொஞ்சம் பேர் அவருக்கு வாக்களிக்கவும் கூடும். எதையும் இப்போது நம்மளால் கணிக்க முடியாது. இரண்டாவது, ரஜினிகாந்த் உள்ள வருகிற போது எந்த வாக்குகளை யார் பிரித்துக் கொள்வார்கள் என்பதையெல்லாம் இப்பவே யூகம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. திமுகவை பொறுத்தளவு இது ஒரு வலிமையான ஒரு கட்சி. பதற்றத்தை திமுக தானே அதிகமா காமிக்குது. புதிய பறவைகள் பறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னது ஸ்டாலின் தான். காகிதப்பூ மணக்காதுன்னு சொல்றது ஸ்டாலின் தான். அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப எளிமையா அதை எடுத்துக்கிறாங்க. ரொம்ப எளிதா அதை கடந்து போறாங்க. கமலஹாசன் வரதை பத்தியோ ரஜினிகாந்த் வரதை பத்தியோ அவங்க பெருசா பொருட்படுத்தின மாதிரியே அவங்க வந்து காமிச்சுக்கல. இப்ப கூட அமைச்சர்கள் இன்னைக்கு கூட பேசி இருக்கிறாங்க. அது ஒருவரை பற்றி பேசுவது பேசாமல் நம்ம அதுவும் அவங்க தளபதி எப்ப சொல்லி இருக்கிறார்னா, அவர் ஒரு நீண்ட அறிக்கை, இந்த உடன்பிறப்புகளோடு ஒரு ஆய்வு என்கிற அந்த ஆய்வு கூட்டங்கள் பற்றிய நீண்ட அறிக்கையில் போகிற போக்கில் இடம்பெற்றிருக்கிற 2 வரி அதில் ஏராளமாக சொல்லியிருக்கிறார். சேலம் மருத்துவர் அணியில் என்ன சொன்னாங்க, பெண்கள் புதுக்கோட்டையில் என்ன சொன்னாங்க, எல்லாவற்றிலும் ஒரே ஒரு வரி. மொத்த நீண்ட அறிக்கையில் எல்லாவற்றையும் விட்டு இந்த ஒரு வரியை ஒரு வார்த்தையை சொல்றதுக்கும் பெரிய அறிக்கைகள்லாம் தயாரிக்கப்படுறதும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? யாருக்கு செய்தி சொல்லணுமோ அந்த வார்த்தையை நேரடியாக சொல்லாமையும் பெரிய அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டது இல்லை. அது போகிற போக்கில் சொல்லப்பட்டிருக்கிற வரியை தவிர அந்த அறிக்கையினுடைய நோக்கம் அந்த ஆய்வு கூட்டம் பற்றி சொல்லுவதற்காக. நீங்கள் இன்னொன்று எதிர்பார்க்கணும். ஆய்வு கூட்டம் பற்றி பேசுகிற போது தொண்டர்களுக்கு சொல்லுகிற செய்தி, அப்போது நீங்கள் மற்ற வகைகளை பற்றியெல்லாம் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்முடைய பயணத்தில் நாம் தொடர்ச்சியாக இருப்போம் என்பதற்கான வரி. இல்லை இன்றைக்கு கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் எல்லாரையுமே ஊடகங்களே அழுத்திடுறாங்க இல்லையா? நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையோ ஒன்று சொல்ல வந்தாலும் ஒரு நிருபர் வேற ஏதோ கேள்வியை கேட்குறாரு. அப்போ ரொம்ப ஒரு டோட்டலி கன்சமேட் பொலிட்டீஷியன் தான் ரொம்ப சிரிச்ச முகத்தோட இல்லை அதற்கு நான் பதில் சொல்ல போவதில்லைன்ட்டு திரும்ப திரும்ப உங்கள் பாயிண்ட்டுக்கே வருவீங்க. ஆனால் டக்குன்னு கோபத்தில் நம்ம ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதாகிடுது. அதுதான் பல நேரங்களில் பல இடங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. வரட்டும் பார்க்கலாங்கிறதும் பதில் தான். உண்மைதான். காகிதப்பூ மணக்காது புதிய பறக்காதுன்னு சொல்றதும் பதில். நான் ஒத்துக்கிறேன். நான் பதிலே சொல்லலை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இதை பதற்றமாக பார்க்கக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். பதற்றமாக இப்போ யார் ஒருவர் அரசியலுக்கு வந்தாலும் இப்போ ஏற்கனவே அரசியல் இருக்கிறவங்கெல்லாம் பதற்றம் அடையணும் அப்படிங்கிறது உண்மை இல்லை. இன்னொன்று நம்முடைய அந்த எலெக்ஷன் முறையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கட்சி கூட இருக்கலாம். முதல் அதிகமாக வாக்கு வாங்குபவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க. இப்போ கமலே ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகோ அல்லது ரஜினியோ ஆரம்பித்தோ அல்லது 2 பேரும் சேர்ந்தோ அவர்கள் கிட்டத்தட்ட 30% வாக்கை நோக்கி வரும்பொழுது தான் அவர்களுக்கு ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்க போகுது. அதற்கான கள நிலவரம் என்னங்கிறது தெரியாமல் எந்த கட்சியுமே பதறாது. இல்ல திராவிட அரசியல பேசுறதுனால திமுக வாக்குகள் கமலஹாசனுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கோ? மதிமுக திராவிட அரசியலை பற்றி தான் பேசினது. பாமக வெவ்வேறு விதங்களில் திராவிட அரசியலுடைய சில பகுதிகளை தான் பேசினது. விஜயகாந்த் கட்சியில் திராவிட தேசிய எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை தவிர மீது எல்லாரும் திராவிட அரசியலை தான் பேசுகிறாங்க. அதனாலேயே திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படும் அப்படின்லாம் சொல்றது நியாயமற்றது. இல்லை, பாரதிய ஜனதாவும் திராவிட கட்சி தான்ட்டார். அது கூட உண்மைதான், திராவிட கட்சி தான்ட்டார் இல்லையா? ஸோ அது மட்டுமே இல்லை இங்கே. ஆனால் மற்றவர்களை மாதிரி கமல் ஒரு பொருட்படுத்த வேண்டியவர் இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ சீமான் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு, பல தேர்தல்களில் நின்றுருக்காரு, ஆட்களை நிறுத்தியிருக்காரு. 3000லேருந்து 5000 வாக்குகள் அதுக்கு மேலேயும் வாங்குறதையும் பார்த்துருக்கோம். கமல் அந்த அளவுக்கான ஒரு ப்ரூஃப் கூட நமக்கு ஒன்றும் கொடுக்கல. இப்போ பிஜேபி சொல்ற மாதிரி கமல் தலைப்புச் செய்தியா வேணா ஆகலாம், ஆனா தலைவராக முடியாது. அதெல்லாம் அதிமுக சொல்ற மாதிரி புஷ்வானா ஆயிடுவாருன்னு சொல்ற மாதிரி எளிமையா கமலஹாசனை கடந்து போக முடியாது. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதற்கு காகிதப்பூங்கிறதும் அவரை நோக்கியான்னு தெரியல, அதுவும் தேவையில்லை. நான் எல்லாரும் அரசியலில் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதான் சரியான பதிலாக இருக்க முடியும். ஒரேடியாக மற்றவர்களெல்லாம் புறந்தளினது போல ஒரு கமலையோ ஒரு ரஜினியோ அப்படி செய்திட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அவர்களுடைய சினிமா ரசிகர்களை தாண்டியுமே கூட
சில பேர் வந்து அவர்களை நோக்கி போவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த எண்ணிக்கை தான். இப்போ விஜயகாந்த் எடுத்துட்டீங்கன்னா அவர் தொடர்ந்து ஒரு நீங்க சொல்ற இந்த கால்குலேஷன் ஏற்கனவே இருக்கிற பெரிய கட்சிகளுக்கு இல்லாமையா இப்படிலாம் ரியாக்ஷன்ஸ் வருது? இல்லை, நீங்க ஒண்ணு கவனிங்க. ஒரு கட்சி 2% வாக்கு வங்கியில் இருக்க போதா, 10-15 நோக்கி போக போதா? 10-15நாலே அந்த கட்சி முக்கியத்துவம் பெறுகிறது. என்னன்னா உங்களுடைய கூட்டாளியாக அந்த 10-15% கன்சிஸ்டண்டாக ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அவர் நம்முடைய எதிரணிக்கு போகும் பொழுது அந்த எதிரணியை மிகவும் பலப்படுத்துகிறது. எப்படி வந்து விஜயகாந்த் அதிமுகவோட சேரும் பொழுது அது ஒரு பயங்கரமான ஒரு வின்னிங் காம்பினேஷனாக ஆனது. திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை அது கொடுத்தது. அந்த மாதிரியான ஒரு நிலை வர வரைக்கும் எந்த கட்சியுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப முதல்ல இவங்க வந்து முதல் தேர்தலில் இவர்கள் யாரும் கூட்டணியில் நிற்கிறது அவர்களுக்கே நல்லதில்லை. தனியாக நின்று ஒரு வாக்கு வங்கியை நீங்க காண்பித்தா, நீங்க ஈவன் அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி பேசணும் இல்லையா, முதல் தேர்தலில் அவர் வந்து மிக பெரும்பான்மையெல்லாம் அடையல. காங்கிரஸோடைய உதவி இல்லாமல் அவரால் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. ஆனா முதல் தேர்தலில் அவர் சில இடங்களை பெற்றுட்டார்ன உடனேயே அந்த ஆன்டி பிஜேபி போர்சஸ் எல்லாமே காங்கிரஸுக்கு போட்டிருந்த அத்தனை வாக்குகளையும் நகர்த்தி ஆம் ஆத்மிக்கு கொடுத்தாங்க. அந்த இரண்டாவது தேர்தலில் பிஜேபியோடைய வாக்கு சதவீதம் அதிகரித்தது. ஆனா ஆம் ஆத்மியோட வாக்கு சதவீதம் அதோட மிக கடுமையாக அதிகரித்தது. அந்த மாதிரியான கால்குலேஷன்லாம் இங்க நடக்க போகுது. அது வரைக்கும் ஒருத்தரும் ஒண்ணுமே பேச முடியாது. முதல் தேர்தல் அதுதான் உண்மையான பாராமீட்டர். அதை பார்த்து தான் செய்ய முடியும். சில ஸ்ரீ இடைவெளி எடுத்துட்டான் உங்ககிட்ட சார். திரு சுபவி நிறைவு பகுதியில் இருக்கும். பத்ரி சொன்ன மாதிரி கமலஹாசன் ரஜினிகாந்த் இருவரையும் அப்படி ஒன்றும் எளிதா புறந்தள்ள முடியாது, ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி இல்லாம இருந்தா நிறைய வாக்கு வாங்கி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிப்பாங்க. கூட்டணியில் இருந்தால் ஒரு ஹங் அசம்பிளி வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம மேலோட்டமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்சி தொடங்குவதற்கும் ஏற்கனவே இருக்கிற புகழின் அடிப்படையில் கட்சி தொடங்குவதற்கும் இருக்கிற வேறுபாடு. ஒரு புதிய சித்தாந்தத்தோடு ஒரு இளைஞனோ ஒருவரோ உள்ளே வருகிற போது மக்களிடம் அவர் போய் சேர்வதற்கே நாளாகிறது. ஆனால் இவர்களுக்கு அந்த முன் புகழ் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள், அது ரொம்ப கூடுதலாக அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள் வருகிறார்கள். வருகிற போது இருக்கிற ஒரு கவர்ச்சி தொடர்ந்து நிலைக்குமா என்றும் இன்னொரு கேள்வி இருக்கிறது. அதற்கு நான் விஜயகாந்த் அவர்களை ரொம்ப கவனமாக பார்க்குறேன். அவர் வந்தபோது மெல்ல மெல்ல ஏறி 10% வரைக்கும் வந்த வாக்குகள் பிறகு அது சரிய தொடங்கியதையும் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் அவர் எடுத்த முடிவுகள், கட்சி ரீதியா கூட்டணி ரீதியா எடுத்த முடிவுகள். அதே மாதிரி இவர்கள் என்னென்ன முடிவெடுப்பார்கள்னு தெரியாது. முதல்ல தங்களினுடைய வலிமை என்ன என்று சோதித்து பார்க்கக்கூடும். பிறகு கூட்டணிகளை நோக்கி நகரவும் கூடும். எதையும் கணிப்பது என்பது மிக கடினமான ஒரு தருணமாகத்தான் இது இருக்கிறது. இது என் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் என்று கமலஹாசன் சொல்லுகிறார். கணிப்பதற்கு இது உரிய நேரமாக படவில்லை. நான் ஒரு கருத்தை சொன்னால் அது நான் சார்ந்திருக்கிற கட்சி சார்ந்து என் கருத்து. என்னை பொறுத்தளவு திமுக வலிமையாக இருக்கிறது. எந்த ஒரு புதிய வரவினாலும் அதில் எந்த சலசலப்பும் ஏற்பட்டு விடாது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். கமல் ரஜினி வருகைக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக. இரண்டு பேருக்குமே, அதாவது முதல்ல வந்து கமலும் ரஜினியும் யாருடன் தங்களை சேர்த்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி அந்த கட்சிகளும் கமல் ரஜினிங்கிறதுல வந்து யாரை தங்களை அவர்கள் விரும்பினால் தங்களை நோக்கி இழுத்துக்கொள்வார்கள்ங்கிறதுலையும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. ஆனாலும் இது எல்லாமே ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகுன்னா அவர்கள் வந்து தங்களுடைய வலிமை என்னங்கிறத அவர்கள் காமிக்க வேண்டியிருக்கிறது. அப்போதான் அவர்களுக்கான இந்த டேபிளில் அவரை எந்த இடத்துல உட்கார வைக்க போறோங்கிறதே வந்து அதுதான் தீர்மானம். உங்க பலம் அப்பதான் நமக்கு தெரியும். அப்பதான் தெரியும். ஸோ அதனால வந்து இது தேர்தலுக்கு முன்னாடியாக இருக்காது, முதல் தேர்தலுக்கு அடுத்து நிறைய அலைன்மெண்ட், ரீஅலைன்மெண்ட் நடக்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.